அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி மாதத்தின் சஷ்டியும் சக்திமிக்க மைத்ரேய முகூர்த்தமும் சேருகின்ற நாள். ஒரு சின்ன பேப்பர்ல இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை ஒரே ஒரு முறை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள். சரமாரியாக பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். கடன் தொல்லை முற்றிலும் நீங்குவதற்கான அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான மெத்தட் இது. இன்றைய ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை, அது குபேரருக்கு உரிய நாள், சஷ்டி திதி மற்றும் மைத்ரேய முகூர்த்தம். இத்தனை விசேஷங்கள் சேருகின்ற இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த மெத்தடுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி இந்த பதிவுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. சோ இந்த பதிவை நீங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்துல எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். லைட்டா கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கிளாரிட்டி கம்மியா இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடனை தீர்க்கக்கூடிய, அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான தாந்திரிகங்களை செய்யக்கூடிய அற்புதமான நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல மொத்தம் 3 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் இருக்குங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்றைய தினம் ஒரு மைத்ரேய முகூர்த்தம். அதே போல ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஒரு மைத்ரேய முகூர்த்தம் இருக்குங்க. இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தத்துல கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாயின் அருள் நமக்கு தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம எடுத்துப்போம். அதிலும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் இன்று. இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை இரவு 9:56 முதல் இரவு 11:31 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நாம் வாங்கிய கடனில் கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் கூட போதும், அந்த முழு கடனும் விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல ஒரு 500 ரூபாய் நீங்க கொடுத்தால் கூட போதும், முழு கடனையும் தீர்த்து விடலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் தாங்க எடுக்கணும். கோடு போட்ட பேப்பரை எடுக்க வேண்டாம். கோடு போடாத வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை எழுதணும். கேஷ் சடன் ஃப்ளோ 318-612-518-71409. வெல்கம் லக்கி மணி எஸ் எஸ். இதே போல நீங்க எழுதிக்கோங்க. ஒரே ஒரு முறை இதை நீங்க எழுதினால் போதும். மோஸ்ட்லி நீங்க கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென்ல எழுதிக்கலாம். எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்திற்கு இதை நீங்க படிங்க. வாய்விட்டும் படிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க படிக்கலாம். பிறகு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இந்த பேப்பரை மடித்தும் நீங்க வைக்கலாம் அல்லது டைரக்டா அப்படியே கூட நீங்க வைக்கலாம். இன்றைய ஒரு நாள் இதை நீங்க செஞ்சு வச்சாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. இதுல எழுதி இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பருக்கு அந்த அளவிற்கு ஆற்றல் இருக்குங்க.
பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏகப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்கள் கண்முன்னே விரிவடைய வைக்கும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் கரெக்டா மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. நம்ம எல்லாருக்குமே களிமண்ணால் ஆன விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடுவது வழக்கம். இன்னும் சில பேருக்கு வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் அல்லது விநாயகர் படத்தை வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும். அதனுடன் சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி கணபதியையும் சேர்த்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. வீட்டில் 16 செல்வங்கள் குவியும், ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். நம்ம சேனல் பொதுவாகவே பணவசியம் மற்றும் ஆன்மீக வழிபாட்டிற்கு உரியது. தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி கணபதியை தாங்க இந்த வருடம் நம்ம கொடுக்க போறோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழியணும், காரிய தடைகள் விலகணும், சுபகாரியங்கள் நடைபெறணும் மற்றும் அளப்பரிய செல்வம் குவியணும்ன்றதுக்காக தாங்க இறைவனுடைய அருளால இந்த லக்ஷ்மி கணபதியை கொடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்ல இருக்கக்கூடிய பித்தளை விநாயகர், பிராஸ்ல இருக்கக்கூடிய விநாயகர், மிஷின் கட்டிங்லாம் கிடையாதுங்க, கையாலேயே செய்யப்பட்ட விநாயகர். இவருடைய முக அமைப்பு நல்ல தேஜஸுடன் ஒளிமயமாக வந்திருக்குங்க. இந்த விநாயகருடைய பிரபை, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்துல ஓங்காரத்தை நம்ம எழுதியிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இந்த விநாயகருடன் 5 முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். இந்த விநாயகரை வைப்பதற்கு தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க நார்மலா சுவாமி படங்களை வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், அல்லது கார்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இன்னும் குறிப்பாக நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல கூட இந்த விநாயகரை வைக்கலாம். இவர் இருக்கும் இடத்துல அத்தனை விதமான செல்வங்களும் நிரம்பி வழியும். திரும்பவும் சொல்றேங்க, இது மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. ரொம்பவுமே ஸ்ரத்தையோட இந்த விநாயகரை நம்ம செஞ்சிருக்கோம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ள இந்த விநாயகர் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம கொரியர் பண்ணிடுவோம். இந்த விநாயகருடைய கண்ணை நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இவர் உயிர்ப்போட இருக்காருன்னு. சரிங்க, அந்த 5 பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக லக்ஷ்மி கணபதி, இரண்டாவதாக 3 எண்ணிக்கையில நாராயண சங்கு, 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த பொருட்கள் அனைத்தையுமே விநாயகருக்கு பக்கத்துல நீங்க வைங்க, அல்லது இந்த பணவசிய பொருட்களை பணம் வைக்கும் இடத்துல நீங்க வைக்கலாம். விநாயகரை மட்டும் பூஜை அறை அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க பூஜை செய்யும் போது இந்த பணவசிய பொருட்களையும் விநாயகருக்கு பக்கத்துல வச்சு பூஜை செஞ்சுட்டு பிறகு பணம் வைக்கும் இடத்துல இந்த பொருட்களை வச்சிருங்க. தினமும் காலையில் நீங்க எழுந்தவுடன் இந்த விநாயகருடைய முகத்துல கண்விழிங்க. குளிக்காமல் நம்ம பூஜை அறைக்குள்ள போக மாட்டோம். சோ கொஞ்சம் தள்ளி இருந்து தினமும் 2 நிமிஷம் அவருடைய முகத்தை நீங்க பார்த்துட்டு அன்றைய நாளை நீங்க தொடங்குங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்க பாருங்க. இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த லக்ஷ்மி கணபதி. இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு இவரை உங்க வீட்டுக்கு வர வச்சு பூஜை செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த லக்ஷ்மி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.